Hi friends, இன்னைக்கு hand embroidery நம்ம cowching தையல் பார்க்கலாம். cowching தையலுக்கு வந்து ரெண்டு கலர் நூல் வேணும். தனித்தனியா ரெண்டு ஊசில கோர்த்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெட் கலரை வந்து அப்படியே அந்த 6 இழைகளை அந்த நூல் hand embroidery நூலை வந்து அப்படியே நான் கோர்த்துட்டேன். yellow கலருக்கு மட்டும் நம்ம 3 இழைகளை எடுத்து கோர்த்து வச்சுக்குவோம். ஊசி அடியில விட்டு மேலே எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நீளமாக இப்படி பிடிச்சுக்கணும். இப்போ எல்லோ கலர் நூல் எடுத்துக்கலாம். அதை அடியில் விட்டு மேலே எடுத்துக்கணும். அப்படியே ஆப்போசைட்டில் குத்திடுறோம். உங்களுக்கு இந்த நூலை வந்து லாக் போடுறதுக்காக தான் இப்போ எல்லோ கலர் நூலை நம்ம தைச்சிட்டு வரோம். எந்த அளவுக்கு கேப் விடுறோமோ அந்த அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. ஒரே அளவாகவே எடுத்து போட்டு வரணும். இப்போ ரெண்டு நூலையுமே நம்ம அடியில் விட்டு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், கவுச்சிங் தையல் போட்டு முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம டிசைனாக போடலாம். பாருங்கள், டிசைன் வந்து நான் ஸ்டார் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். சில்க் த்ரெட்டு எடுத்துக்குவோம். ப்ளூ கலரும் எல்லோ கலரும் கொடுத்துருக்கேன். இப்போ அடியில் குத்தி மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்படி சென்டராக அப்படி பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம். இப்படி இதே மாதிரி நம்ம லைனாக ஃபுல்லாக தைச்சி முடிச்சிடலாம். உங்களுக்கு இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காட்டுறேன். நல்லா இழுத்து வச்சுக்கணும். லூஸ் படாமல் நம்ம தைக்கணும். கார்னரில் வரும்போது நல்லா அங்கே ஒரு நாட்டு வந்துடணும் கார்னருக்கு. அப்போ தான் உங்களுக்கு அங்கே வந்து நிற்கும். கார்னரில் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம இப்படி மடக்கிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நின்றுடும். உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு காட்டுறேன். கவுசிக் தையலை டிசைனாக போட்டு முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.